வணக்கம். ராசாவும் கனிமொழியும் மறுபடியும் இந்த 2G கேஸில் ஜெயிக்க போகிறாங்க. ஆமாம், இந்த 2G கேஸ் தான் முடிஞ்சிருச்சு, இதையும் திருப்பி திறக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 2G கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த தப்புமே நடக்கலை. ராசாவும் கனிமொழியும் ரொம்ப புனிதமானவங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இவங்களை விடுதலை பண்ணலை. போதுமான ஆதாரங்கள் இல்லை, போதுமான ஆதாரங்களை சிபிஐ சப்மிட் பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்ல குழப்பத்தோடு தான் இவங்களை விடுதலை பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2G ஸ்கேம் வழக்கில் திரும்பவும் டெல்லி ஹைகோர்ட்டு முன்னாடி விசாரணை சரியாக நடக்கலை, தீர்ப்பு சரியாக வழங்கலை, விசாரணை செய்ய எல்லா முகாந்திரமும் இது தொடர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கை மறுபடியும் நடத்த சிபிஐக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. 2G ஸ்கேம்னாலே அடிப்படையாக எல்லாருக்குமே ஞாபகம் வருது இந்த 1.76 அப்படிங்கிற நம்பர் தான். அதாவது 1.7 லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு நஷ்டம். அன்னைக்கு ராசா அவர்கள் கொடுத்த எல்லா லைசன்ஸையுமே கிட்டத்தட்ட 122 லைசன்ஸையும் சுப்ரீம் கோர்ட் கேன்சல் செஞ்சிருச்சு. அப்போ ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் முழுமையாக நம்பி தான் எல்லா லைசன்ஸையும் கேன்சல் செஞ்சிருக்கு. ஆனால் அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுச்சு. அதாவது 2014 அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துச்சு. 2014 அப்புறம் சிபிஐ சப்மிட் பண்ணுற எந்த ஆவணங்களையும் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுச்சு. அதனால் ராசா கனிமொழி தரப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேஸை எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இழுத்து 2017 சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டு ராசா கனிமொழி அதோடு சேர்ந்து 15 பேர் போதிய ஆதாரம் இல்லைன்னு நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறதுனால அவங்கள விடுதலை பண்ணாங்க. இங்கே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு விடுதலை பண்ணல, போதிய ஆதாரம் இல்லைன்னு விடுதலை பண்ணாங்க. அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்ட்டு நிறைய ஆடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணார். குறிப்பாக டிஎம்கே ஃபைல்ஸ் 3ல் இந்த 2G ஸ்கேமை பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார். இந்த 2G ஸ்கேமில் இந்த இந்தி கூட்டணி அப்போ இருந்த இந்த யூபிஏ கூட்டணி என்ன சதி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருப்பார். அந்த ஆடியோ கிளிப்பில் பாலு அப்புறம் செயித் அப்படின்னு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது 2004 2014 வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டு மன்மோகன் சிங் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த யூபிஏ கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, சிபிஐ ரெய்டு டைமிங் கூட டிசைட் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மீனவர்கள் போராட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மக்களை திசை திருப்பறதுக்காக இந்த மீனவர்கள் போராட்டத்துக்கு வச்சு இந்த சிபிஐ ரெய்டு விஷயத்தை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாங்க. டிவி சேட்டலைட் செய்திகளில் இந்த டிவி ரெய்டு பற்றின ஒரு நியூஸும் வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க தீர்மானமாக இருக்காங்க. அதுபடி அவங்க ஒரு நியூஸும் அவங்க வரவிடலை. இந்த மீனவர்கள் போராட்டத்தை வச்சு அதை மறைச்சிட்டாங்க. அடிப்படையில் இந்த 2G ஸ்கேம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்தியாவில் இப்போ 4 மேஜர் டெலிகாம் கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று ஏர்டெல், வோடோஃபோன் ஐடியா, இது ரெண்டும் சேர்ந்துருச்சு, பிஎஸ்என்எல், ரிலையன்ஸ் ஜியோ. இதுதான் 4 மேஜர் டெலிகாம் கம்பெனிஸ் இந்தியாவில் இப்போ இருக்குது. 2G டெக்னாலஜி அந்த காலகட்டத்தில் வந்தப்போ அந்த அரசாங்கம் நாட்டுக்கு 122 லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு 2007 அக்டோபரில் ஒரு டெண்டர் விடுறாங்க. இதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க. அதாவது 24 அக்டோபர்லேருந்து 1 நவம்பர் வரைக்கும் டெண்டரை கால் ஃபார் பண்ணுறாங்க. இந்த ஒரு வாரத்தில் 500 பேர் இந்த 2G லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் ஜனவரி 28 ராசாவும் இந்த யூபிஏ கவர்மெண்ட்டும் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது யார் 24ஆம் தேதி 25ஆம் தேதி அக்டோபரில் அப்ளை பண்ணாங்களோ, இந்த 2G லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணினாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த லைசன்ஸு கொடுக்கப்படும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த முடிவை அவங்க எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா மதியம் 1:45 எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அன்னைக்கே பகல் 3 மணிக்கு, மதியம் 3 மணிக்குள்ள 1671 கோடி ரூபாய்க்கு யார் இந்த 2G லைசன்ஸுக்காக டிடி எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த லைசன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன, முதல்ல யார் இந்த டிடியை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் அவங்க இந்த லைசன்ஸை வாங்கிட்டு போகலாம். இந்த டெண்டரில் பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்ட்டு முன்னாடியே தீர்மானித்து ராசா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ப்ராசஸையே கட் பண்ணுறாரு, இந்த ப்ராசஸையே மாற்றுறாரு. அதாவது ஒரு வாரத்தில், அதாவது 24 அக்டோபர்லேருந்து 1 நவம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கிற அந்த டயத்துக்குள்ள 500 பேர் அப்ளை பண்ணாங்க இல்லையா முன்னாடி, அவங்க எல்லாருக்கும் ஃபோன் மூலமாகவே இந்த தகவலை அவங்க தெரிவிக்கிறாங்க. எப்போ தெரிவிக்கிறாங்க, 1:45 தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க மதியம் 3 மணிக்குள்ளே அன்றைக்கி
671 கோடி ரூபாய்க்கு நீங்கள் டிடி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க ஃபோன் பண்ணி. எந்த கம்பெனியுமே பேங்க்கில் 1000 கோடிக்கு பணம் வச்சுருக்காது. இந்த விஷயம் ஆராசாக்கு நல்லாவே தெரியும். கொள்ளை அடிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பணத்தை யார் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆராசா முன்னாடியே டிசைட் பண்ணுறாரு. டிசைட் பண்ணி குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் ஆதாயம், யாருக்கிட்டேருந்து ஆதாயம் கிடைக்கணுமோ அந்த குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அவங்க கரெக்டாக இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே 3 மணிக்குள்ளே இந்த 1671 கோடி ரூபாய்க்கான டிடியை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக 2 கம்பெனி இந்த லைசன்ஸுக்கு பணம் கொடுத்துருக்கு. அதாவது ஒன்று ஸ்வான் டெலிகாம் அப்படின்னு ஒரு கம்பெனி, இன்னொரு யூனிடெக் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த ஸ்வான் டெலிகாம் வேற எதுவும் இல்லை. இந்த ஸ்வான் டெலிகாம் தான் இந்த டிஎம்கே தலைமைக்கு 200 கோடி லஞ்சம் கொடுத்துருக்கு. இந்த விஷயம்தான் எப்படியோ வந்து வெளியில் வந்து லீக் ஆகிருக்கு. வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த டிஎம்கே தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த கலைஞர் டிவியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் விளம்பரத்துக்காக இந்த 200 கோடியை லோன் வாங்கி அவங்க வந்து லோனை வந்து அடைச்சாங்க. அதுக்காக தான் இந்த 200 கோடி லோன் வாங்கினாங்க அப்படின்னு சமாளித்து சொல்லிட்டாங்க. யார் இவங்க? 200 கோடிக்கு லோன் வாங்கினாங்க. இந்த கொள்ளையடிக்கிற கும்பல் கிட்ட 200 கோடி கூட இல்லை. நம்மள மாதிரி சாதாரண மக்கள் மாதிரி தான் லோனும் இஎம்ஐயும் வாங்கி தான் இவங்க எல்லாத்தையும் செய்யணும். அப்படி சொல்லி தான் லோன் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி தான் மக்களை ஏமாத்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் நம்பி தான் மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டும் போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. விசாரணையில் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இது தெரிய வந்ததும் சிபிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ கலைஞர் டிவியில் டைரக்டராக இருந்த கனிமொழியை கைது பண்ணுறாங்க. ராசாவும் கைது செய்யப்படுறாரு. இந்த கேஸில் சிபிஐ ரெய்டு நடத்தப்பட்டது எல்லாமே திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்க. பதிவோட இறுதியாக இந்த விசாரணை எல்லாம் வேகமாக முடிச்சிருவாங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே சப்மிட் பண்ணியாச்சு. இன்னும் புதுசாக வந்து இந்த டாக்குமெண்ட்டையும் வந்து கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது. முன்னாடி உள்ள தீர்ப்பில் ஜட்ஜு கரெக்டாக தீர்ப்பு கொடுத்துருக்காரா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அதனால இந்த கேஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஊர் எல்லாம் டிஎம்கே, குறிப்பாக ராசா, நாங்கள் வந்து இந்த 2G ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. உண்மையில் தப்பு நடந்துச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே பதில் தான் இருக்குது. தப்பே நடக்கலை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் எதுக்கு ராசா கொடுத்த எல்லா லைசன்ஸையுமே 122 லைசன்ஸையும் ஏன் கேன்சல் பண்ணணும்? அதுக்கு பதில் சொல்லுங்கள். தப்பே நடக்கலைன்னா லைசன்ஸ் வாங்கின யாருமே எனக்கு கொடுத்த லைசன்ஸை ஏன் நிறுத்தினீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஏன் வழக்கு தொடரல? ஏன்னா தப்பு பண்ணி தான் அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால அரசாங்கத்துக்கு பெரிய நஷ்டம் நடக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். பெரிய இழப்பீடு வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிடுச்சு, இவங்க சதி பண்ணி வேணுன்ட்டு அரசாங்கத்துக்கு நஷ்டம் வர வைக்கணும்னு தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. 1.76 லட்சம் கோடிக்கு அரசாங்கத்துக்கு நஷ்டம் வர வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு தீர்மானமாக சொல்லிடுச்சு. அதனால கொடுத்த எல்லா லைசன்ஸையுமே சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. அப்போ கேன்சல் ஆன லைசன்ஸ் தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 வருஷம் ஆச்சு, கேன்சல் ஆனபடியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் அவங்க வந்து கட் பண்ண ப்ராசஸ் எல்லாத்தையும் மாற்றி சரியான முறையில் வந்து இந்த டெண்டர்லாம் விட்டு இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அரசாங்கத்துக்கு ஒரு 40,000 கோடிக்கு வருமானம் வந்திருக்கு. அதனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போதிய ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்டு அடுத்தது ராசாவும் கனிமொழியும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. இவங்க 2 பேரும் இப்போ வேட்பாளராக நீலகிரியிலையும் தூத்துக்குடியிலையும் நிற்கிறாங்க. மக்கள் வந்து அவங்களுடைய ஓட்டை இவங்களுக்கு போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம், போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவங்க கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு தான் போகிறாங்க.